are all going to come and get the other Maraboring and yeah, you all want to go to the restaurant, right? We all have 3 meals a day. Morning breakfast, then lunch and dinner. Okay, breakfast எப்படி சாப்பிடுறோம்? காலையில ஏஞ்சோனே அவசரமா எல்லாரும் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு we have our breakfast in front of TV, right? Yeah, or we have a phone. சாப்பிட்டு என்ன பண்றோம்? நீங்க ஸ்கூலுக்கு வந்துறீங்க, அப்பா ஆபீஸ் போயிடுறாரு, அம்மா வீட்ல இருக்காங்க, இல்ல அம்மாவும் ஆபீஸ் போயிடுறாங்க. So we don't have a breakfast food together, right? அம்மா அப்பாவோட சேர்ந்து சாப்பிடுறோமா காலையில? எல்லாருமே அவசரமா சாப்பிட்டுட்டு அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போயிடுறோம். லஞ்சும் அப்படிதான். லஞ்ச் அப்பா ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறாங்க, அம்மாவும் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறாங்க. Sometimes you eat in school or you go home, right? But what about dinner? Dinner எல்லாரும் வீட்ல இருக்கோம் தானே? அப்பா அம்மா நீங்க எல்லாரும் டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுறீங்க தானே? அப்போ அட்லீஸ்ட் டின்னர் நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். Dinner is the only meal we all eat together. Okay? Dinner சாப்பிடும்போது என்ன பண்ணலாம் நம்ம? We can share our day experience. How was our day? எப்படி இருந்தது நம்ம டே இன்னைக்கு? ஹாப்பியா இருந்தோமா, சேடா இருந்தோமா, என்ன பண்ணோம் இன்னைக்கு? அப்பாவும் உங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்களும் சொல்லலாம் மம்மி டாடி கிட்ட. How was your day? What did you enjoy? உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ன பேசுனீங்க? இது எல்லாமே you can share in your dinner table when you are with your parents. Okay? So dinner மட்டும் என்ன பண்ணணும்? ஃபேமிலியோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். Okay? All of you say okay? Okay. Good. அப்புறம் சாப்பிட்டு இந்த அம்மா கூட எல்லாமே உங்களுக்கு சர்வ் பண்றாங்கல்ல டேபிள்ல. சாப்பிட்டு அப்படியே பிளேட்டை விட்டுட்டு எஞ்சி போயிடலாமா? No. You should help your mom. எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்க சாப்பிட்ட பிளேட்டை கொண்டு போயிட்டு you can keep it in the kitchen. Okay? And இங்க ஏதாவது ஸ்பில் ஆயிருந்ததா you can clean the table. This is how you could help your mom at home. அப்புறம் அம்மா செஞ்ச சாப்பாடு எம்மியா இருந்தா என்ன சொல்லணும்? Wow! Today's dinner is yummy. நல்லா இருக்கம்மா, சூப்பரா இருக்கு அப்படி சொல்லணும். எப்படி இருந்தாலும் it's okay. அம்மா செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கக்கூடாது. You have to appreciate. Okay? அம்மா டின்னர் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். Okay? Learn how to behave in a restaurant. நம்ம எல்லாரும் ஹோட்டல் போறோம் தானே, வீக்கெண்ட்ஸ்ல எல்லாரும் ஹோட்டல் போறோம் தானே? How to behave there properly. How to be good there. அப்படின்னு சொல்லி ஆண்டி சொல்லி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெடியா? நீங்க ஹோட்டல் போகும்போது there will be someone to welcome you, right? யாராவது உங்களை வெல்கம் பண்ணா say hello when you are getting inside the restaurant. அவங்களுக்கு hello சொல்லி வெல்கம் பண்ணாம என்ன பண்ணுவீங்க? You have to say hello and get inside. Okay, good. So once you come into the restaurant, உள்ள வந்துட்டீங்க, உங்களோட டேபிளுக்கு வந்துட்டீங்க, ஓடி போய் உங்களுக்கு மட்டும் சேர் இருந்தா போதும்னு உட்கார கூடாது. என்ன பண்ணணும்? You have to see உங்களோட யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு you have to give place for them. சேர் இப்படி புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ மம்மி டாடியோ தாத்தா பாட்டியோ உட்கார வைக்கணும். Okay? Then only you can have your seat. Okay? Next, first you are going to wash your hands properly. And we told you now how to wash your hands properly. Rub, 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 front and back, between my fingers and nails. My hands are clean. You have to wash your hands properly. Then you are going to come to your table. Table வந்துட்டீங்களா? Table வந்தோடனே என்ன பண்ணணும்? கையை you have washed your hands, right? So இங்கெல்லாம் தொடக்கூடாது. Again our hands will become dirty, right? What we have to do? We have to sit like this and clean our plate. Put it into the plate and take the tissue and clean the plate like this. Ready? Next, so water will be on your left side, spoon right side, fork left side. இப்படி இருக்கும் உங்களுக்கு. Okay, நீங்க யூஸ் பண்ணும்போது சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? You're taking a spoon to eat, right? Spoon or fork வச்சு you should not make any noise using this. This is bad. Okay, while you are eating, you should not make any noise using your spoon or fork. What is this? This is a menu card. What is this? This is a menu card. Okay, when the baron is coming and giving you the menu card, okay, you have to check this menu card. உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் ஆர்டர் பண்ணணும். ஓகேயா? தேவைக்கு அதிகமா ஆர்டர் பண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது. How much ever you want, you have to order that much only. ஓகேயா?
What is the name of this? Menu card. Menu card. Menu card. You can order food using this. See, who is he? He is the waiter. Waiter of this restaurant. He is the waiter and he is going to take orders now. Auntie, என்ன வேணும்னு சொல்லி அவங்க கேட்க வந்திருக்காங்க. Okay. Yeah, I would like to have some dosa. Do you have dosa here? Yeah? Yeah, I want dosa and 2 idlis. Do you have it? See, he is taking orders. Who is he? He is a waiter. What food do you have here? Okay, they have bread sandwich and salad. I'm going to order that. Okay, okay. The waiter says they have bread sandwich and salad and I've ordered it. Thank you. See, another waiter is coming and serving water to me. Thank you. So, yaar, you enna serve pannalum, you have to say thank you. Yeah. Thank you. See, I got my food, right? See, I got my food. Now, food சாப்பிடும்போது, okay, see, I'm taking my, they've given me an order, I'm taking my food, right? சாப்பிடும்போது, இப்படி ஸ்லோவா சாப்பிடணும். சாப்பிடும்போது வாயிலிருந்து சத்தம் வரக்கூடாது. ஞம் சூ பண்ணக்கூடாது. ஓகே ஓகே அப்புறம் சாப்பிடும்போது வாயிலிருந்து எதையுமே வெளியே எடுக்கக்கூடாது. That's bad habit. Okay? And you should not spill around the plate. You should use your plate and spoon to eat. Okay? Okay. அப்புறம் you should not make lots of noise. பேசும்போது நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கத்தி ரொம்ப லவுடா பண்ணா பக்கத்துல சாப்பிடுறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தானே. So talk in a soft voice. Don't shout or don't scream in the restaurant. We should not disturb others. நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கணும்னு ரெஸ்டாரண்ட் போயிருக்கோமோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் போயிருப்பாங்க. So you should not disturb others while you are in the restaurant. Okay? After eating, you have to clean the place that you are spilled. என்ன dirty பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே clean பண்ணிட்டு யார் உங்களுக்கு சர்வ் பண்ணாங்களோ அவங்களுக்கு thank you சொல்லிட்டு போணும். Okay? Thank you. The food was nice. Thank you.